எங்க பாக்கியாவோட வீட்ல பாக்கியாக்கு பயங்கரமான சந்தேகம். எதுக்காக ஈஸ்வரி இப்ப குலதெய்வங்களுக்கு போணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் கோபி, இனியா, செழியன் இவங்க எல்லாத்தையுமே எதுக்காக உடனே கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த விஷயம் அவங்களுக்கு மைண்டுக்கு பிடிபடாதனால ரொம்பவே கேஷுவலா விட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கங்க ராதிகா வீட்டை காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க பாக்கியாக்குமே புரிய வருது. இந்த மாதிரி நம்ம மயுக்காக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு கோபி ரெடி ஆயிருப்பாரு. அந்த விஷயத்தை இவங்க லாங்ல இருந்து கவனிச்சிருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி மயு கிட்ட மறுபடியும் கோபி போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க வேற ஒரு பிளானை போட்டு கோபியை அந்த கோயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இதனால ஈஸ்வரியோட எண்ணத்தை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க ராதிகாவுமே வீட்டை காலி பண்ணிட்டு புது வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி கூட மயுமே இங்க பாக்கியாவோட வீட்டு வாசல்ல நின்றுட்டு அப்பாவை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதை நினைச்சு அவங்களுமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நாள் நைட்டு இந்த பக்கம் செடியை அடிச்சு பிடிச்சி இந்த பக்கம் பாக்கியாக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம, அம்மா இந்த மாதிரி நாங்க வந்த இடத்துல அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலமா, திடீர்னு ரொம்ப நெஞ்சு வலிக்குதுன்றாரு, என்ன பண்றேன்னு தெரியலமா, நீ முதல்ல டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட வீடியோ கால் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டவனுங்க பாக்கியாக்கு ரொம்பவே கோபம் வருது. அப்ப பக்கத்துல இருக்க ஈஸ்வரியை பார்த்து, உங்களுக்கு இதெல்லாம் தேவையாத்த, இந்த மாதிரி ஒரு புத்தி உங்களுக்கு வரணுமா, இப்படி ஒரு கெட்ட எண்ணம் உங்களுக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்கியாவுமே ஈஸ்வரியிட்ட கேட்கறாங்க. எங்க ஈஸ்வரியும் முதல்ல என் பையனோட உயிரை காப்பாற்றணும், நீ முதல்ல ஹாஸ்பிட்டல் போ, மொத்தத்தை அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களையுமே உடனே ஹாஸ்பிட்டல் போக வைக்கிறாங்க. அங்க இருக்க டாக்டருமே இந்த பக்கம் பாக்கியாட்ட வீடியோ கால் வாங்கி பேசிட்டு இருக்காரு. அப்போ கோபிக்குமே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் வீடியோ கால் விசாரிக்கிறப்போ இந்த பக்கம் கோபிக்கு ரொம்பவே மூச்சு வாங்கல் இருக்கு. அதே நேரத்துல ஒரு மாதிரி லைட்டா நெஞ்சு இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் டாக்டருமே கோபியை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க எதுக்காக இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகணும், சொல்லப்போனா என்கிட்ட இதை பத்தி நீங்க கன்சல்ட் பண்ணல, முதல்ல எதுக்கு கேட்காம இப்படி கிளம்பி போனீங்கன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க செலியனும், சார் அவர் அப்புறம் திட்டிக்கலாம் சார், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த டாக்டருமே, இங்க பாருங்க, நீங்க இருக்கிற லொகேஷன்ல இருந்து நியர்பைல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவங்க அப்பாவை கொண்டு போய் நீங்க முதல்ல அட்மிட் பண்ணுங்க. பண்ணது மட்டும் இல்லாம அவருக்கு ஆக்சிஜன் சப்போர்ட் கொடுங்க, கொடுத்துட்டு அங்க இருக்கிற ஒரு டாக்டர்கிட்ட என்கிட்ட பேச சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஃபுல்லா டீட்டெயில் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டோன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் தேடி தேடி இந்த பக்கம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பக்கத்துல இருக்க ஈஸ்வரியுமே, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி உண்மையிலுமே உன் பேச்சை கேட்டிருக்கணும் பாக்கியா, பேசாம என் பையன் இங்கே இருக்க விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாக்கியாவும் இருந்துகிட்டு, நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் இங்க ராதிகா காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சொல்லப்போனா மயுவை இங்க கோபி மீட் பண்ணிருக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட கோபிக்குமே, என்னம்மா பாக்கியா சொல்றாங்க, அப்படின்னா நான் மயுவை மீட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க என்ன கோயிலுக்கு கூட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இதை கேட்ட ஈஸ்வரியுமே, ஆமாப்பா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாது, நீ மறுபடியும் எங்க குடும்பத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் கோபியுமே, பெரிய தப்பு பண்ணிட்டீங்களாம்மா, நான் மயுக்கு ரொம்பவே எனர்ஜி கொடுத்து வச்சிருந்தேன், உண்மை சொல்லப்போனா அவளை எல்லா இடத்துலயும் நான் மோட்டிவேட் பண்ணுவேன், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணி வச்சிருக்கம்மா, அந்த ஒரு எண்ணத்துல தான் அவ கடைசி வரைக்கும் நான் வருவேன்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பா. ஆனா இப்போ மயோட எண்ணத்தை நீங்க உடைச்சிட்டீங்கல்ல, அது பெரிய தப்புமா, இதுக்கு மேல மயோட எண்ணத்தை உடைச்சிட்டு எனக்கும் உயிர் வாழ விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க கோபியும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அதே நேரத்தில் அங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேரக்டா அவரை கொண்டு போய் ஐசியூல சேர்க்கறாங்க. சேர்த்தது மட்டும் இல்லாம கோபிக்கு ஆக்சிஜன் சப்போர்ட்டும் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அங்க இருக்க டாக்டர் எல்லாமே அவரோட கண்டிஷன் கொஞ்சம் சீரியஸா இருக்கு, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, ஆட்டோமேட்டிக்கா நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி மறுபடியும் அந்த சர்ஜரியில ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் கோபியுமே அன்கான்சியஸுக்கு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பாக்கியாவுமே இந்த மாதிரி கோபிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த ராதிகாவுக்கும் கால் பண்ணி சொல்றாங்க. ஆனா ராதிகாவுமே, எனக்கு இதுக்கு மேல கோபியை பத்தி கவலை இல்லை ராதிகா, இனிமேல் கோபியை காப்பாத்துவீங்களோ காப்பாற்ற மாட்டீங்களோ அது உங்களோட விருப்பம், என்கிட்ட கோபி பத்தி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரே காலை கட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அவங்களுமே கோபி பண்ண செயல்னால பயங்கரமா வெறுத்து போயிருப்பாங்க. இனிமேல் என் வாழ்க்கைக்கு கோபி வேண்டாம், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து தான் அந்த வீட்டை காலி பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் இங்க ராதிகாவோட மனநிலை இருந்து யோசிச்சு பார்த்துட்டு இங்க பாக்கியா ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரி பிடிச்சி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டீங்க, உண்மையுமே உங்களை அத்தன் கூப்பிட கூட எனக்கு நாக்கு கூசுது. ஏன்னா அந்த பொண்ணு நீங்க ஜெயிலில் மாட்டிட்டு இருக்கப்ப கூட அந்த பொண்ணு தான் முன் உங்களுக்காக சாட்சி சொல்லிச்சு, நீங்க வெளியே வந்ததுக்கு காரணம் நான் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா கிடையவே கிடையாது. இந்த மாதிரி மயு சொன்ன சாட்சியினாலதான் நீங்க இன்னைக்கு வெளியில சுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி குழந்தைங்க தப்பு பண்ணா பெரியவங்க தான் நம்ம கண்டிக்கணும், ஆனா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு சுயநலமா இருக்கிறவங்க பக்கத்துல குழந்தைங்க இருந்தா கூட அவங்க கெட்டு போயிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கேவலமான சுயநலம் பிடிச்ச எண்ணம் உங்களுக்கு இருக்கு. அதனால கண்டிப்பா நீங்க லைஃப்ல கஷ்டப்படுவீங்க. இன்னைக்கு நீங்க எல்லாரும் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் யாருமே உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. ஏன்னா நானும் ஒரு காலத்துல உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க கோபி கிட்ட சொல்லி என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கீங்க, அந்த விஷயத்தெல்லாம் நான் மறந்துட்டு நினைக்கிறீங்களா, அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா என் லைஃப்ல நான் ஸ்டார்டிங்ல இருந்து உங்ககிட்டையும் கோபி கிட்டையும் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே ஞாபகத்துல வச்சுட்டு தான் இன்னைக்கு உங்களுக்கும் கோபிக்கும் நான் பரிதாபம் பார்க்கறதே கிடையாது. ஏன்னா நீங்க என்னைக்கு இருந்தாலும் விஷப்பாம்புகள் தான், எப்போ வேணாலும் உங்களுக்கு தேவைன்னா நீங்க வச்சுக்குவீங்க, இல்லை அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்களை கொத்திடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களோட எண்ணங்களை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். இதுக்கு மேல கோபி சரியானதுக்கு அப்புறம் கூட சரி, நீங்க மட்டும் வந்தாதான் வீட்டுக்கு வரணும். அதே நேரம் கோபி வந்தார் அப்படின்னா நீங்களும் கோபி இனிமேல் வீட்டுக்கு வரவே வேண்டாம், நீங்க வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க பக்கத்துல இனியாவுமே, என்னம்மா இது, ஏன் இப்படி பாட்டிட்டு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாரு இனியா, உங்க பாட்டி யாரு என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் உனக்கு தெரியாது. உங்க அம்மா வேணும்னா நீ எங்க அம்மாவை தேடி வா, இல்ல உனக்கு பாட்டி அப்பா தான் வேணும்னா
நீ அவங்கள தேடி போயிரு, இனிமேல் என் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி இங்க பாக்கியாவும் ஒரேடியா காலை கட் பண்றாங்க.